வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவுடுங்க. காங்கிரஸ் திமுக இன்னும் விட்டபாடில்லை தொட்டபாடில்லைங்கிற மாதிரி பிரச்சனை அதிகமாகிட்டது. ராகுல் காந்தி கனிமொழியிடம் சொன்னது என்ன? கரார் காட்டும் காங்கிரஸ், அப்செட்டில் கனிமொழி. இதுதான் வந்த செய்தி. என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் டிவிகேலேருந்து நைட் 10 மணிக்கு மேலே நட்சத்திர விடுதியில் பேசுகிறதெல்லாம் வேணாம், முறையாக ஒரு குழுவை போட்டு தாவா கேட்டால் பேசுங்க, இல்லைனா பேச்சை நிறுத்திடலாங்கிற மாதிரி விஜய் தரப்பு சொல்லிட்டாங்க காங்கிரஸ்ட்ட. இதுதான் இன்றைக்கி முக்கியமான செய்தி. என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1980 கிட்டத்தட்ட 114 சீட்டு வாங்கின காங்கிரஸ் இன்றைக்கி 30 சீட்டு 41 சீட்டுக்கு போராடி கொண்டு இருக்கிறது. இதுதான் காங்கிரஸ். 2011 2G வழக்க காரணம் காட்டி 63 சீட்டு கலைஞர் கொடுக்க வச்சாங்க காங்கிரஸ். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் தேய்ந்து கொண்டே வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கனிமொழி அவர்கள் போய் ராகுலை பார்த்தது ரொம்ப முக்கியம். கனிமொழி ராகுலை பார்த்தது ஏன் முக்கியம்னா, இதற்கு முன்னாடி சபரீசன் போய் பார்த்தார். சபரீசன் பார்த்தும் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் சோனியா காந்தி, ராகுல் காந்தி குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான கனிமொழி அவர்கள் போகிறாங்க. ஏன்னா எப்பயுமே அரசியலை தாண்டி சில பேர் நட்புறவோடு இருப்பாங்க. இப்போ கனிமொழி அவர்கள் போகும்போது இங்கேருந்து பட்டு சேலை, கிட்டு சேலை, வீட்டுக்கு பொருள், ஏன்னா குடும்பம் மாதிரியே பழகக்கூடியவர்கள். அதனால் கொஞ்சம் அவங்ககிட்ட உட்காந்து பேசுவாங்க. அப்படிங்கிறனால அவர் அனுப்புனாங்க. நம்ம ஏற்கனவே சபரீசன் அவர்களை பற்றி சொன்னோம். சபரீசன் அவர்கள் மருமகன் தான், பட் அவர் இப்போ தான் டெல்லி அரசியலுக்கு போகிறார். என்ன இருந்தாலும் கனிமொழி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நட்பு இனிமேல் தான் வளர்த்துக்கணும். அவருக்கு அந்த அளவுக்கு இல்லை. சரி, இப்போ ராகுல் காந்தி என்ன கரார் காட்டுறார்? அவர் என்ன டிமாண்ட் வைக்கிறார்? 41 சீட்டு வேணும், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும். இதான் அவர் வைக்கிற டிமாண்ட். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2 ராஜ்யசபா வேணும். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி 55,000 பூத் கமிட்டியை நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1980 காங்கிரஸ் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? இன்னொன்று மறந்துட்டேன், நீங்கள் பார்த்துட்ருக்க, நீங்கள் சொல்லுங்கள், காங்கிரஸ் திமுகவுக்கு அவசியமா? இல்லை திமுகவில் சில பேர் சொல்கிற மாதிரி காங்கிரஸ்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம காங்கிரஸ் இல்லாமே தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்மளே திமுகவே நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, காங்கிரஸுக்கு ஆளே இல்லை அப்படின்ட்டு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஐயா ராமதாஸ் இருக்க கூட்டணியில் நான் இடம்பெற மாட்டேன்னு காலையில் திட்டவட்டமாக திரும்ப அவர்கள் சொல்லிட்டார். இவ்வளோ நாள் அரசுகோ புரட்சிகோன்னு இருந்தது, நாங்கள் விரும்ப மாட்டோம், ஸ்டாலின் தான் முடிவு பண்ணணும்னு அப்படியே பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி வெளிப்படையாக இல்லை, ராமதாஸ் இருக்கக்கூடாதுங்கிற முடிவு வந்துட்டார். அப்போ ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வரலைன்னா காங்கிரஸும் இல்லாமல் தேமுதிகவை மட்டும் வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? ஏற்கனவே பல கருத்து கணிப்புகள், எதுக்கு கருத்து கணிப்புகள் வந்தாலும் இன்றைக்கி அவ்வளோ ஈஸி இல்லை ஜெயிக்கிறதுக்கு. அப்போ ஒவ்வொரு வாக்கும் முக்கியங்கிறதுனால தான் இன்றைக்கி தேமுதிக 1% கீழே இருக்கக்கூடிய தேமுதிகிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. அவங்க துணை முதல்வர் டிமாண்ட்லாம் கேட்குறாங்க. அப்போ காங்கிரஸ் கேட்குறதுல தப்பு இல்லை. அப்போ காங்கிரஸில் இன்றைக்கி சிதம்பரம், செல்வ பெருந்தகை 2-3 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் திமுகவோட தான் கூட்டணி வைக்கணும், ஏன்னா நாடாளுமன்றத்தில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்தியா கூட்டணி உடைச்சிடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. 1980 114 சீட்டு இந்திரா காந்தி அம்மா வாங்கினாங்க கலைஞர்கிட்ட. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 2006 தேர்தலில் பார்த்திங்கன்னா 48 சீட்டு தான் கொடுத்தாரு கலைஞர். ஆனால் 2011 திடீர்னு பார்த்தா காங்கிரஸுக்கு 63 சீட்டு. கேட்டால் 63 நாயன்மார்கள்லாம் கலைஞர் சொன்னார். அதற்கு காரணம் 2G பிரச்சனை, பெரிய பிரச்சனை. கனிமொழி அவர்களையும் ராசாவையும் ஜெயிலில் வச்சுட்டு மேலே தயாளம்மாள்கிட்ட விசாரணை பண்ணிகிட்டு இருக்கும்போது கீழே கலைஞர்கிட்ட தொகுதி பங்கீடு பேசினாங்க. இப்போ இவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், அடிமை எடப்பாடி கலைஞர் அவர்களே இன்றைக்கி சூழ்நிலை கைதியாகி 63 சீட்டு கொடுத்தார். அதான் வரலாறை மாற்ற முடியுமா? ஏன்னா திமுக நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம்லாம் சார், மேலே இருந்து அடக்குனா பயந்து தான் ஆகணும். எல்லா விஷயத்துலையும் நாங்கள் பயப்பட மாட்டோம்னா ஜெயிலுக்கு தான் போகணும், வேறு என்ன பண்ணுறது? ஜெயிலுக்கும் போயிட்டுதுக்கு அப்புறமும் கொடுத்தீங்க பாருங்கள். சில பேர் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் ஜெயிலுக்கே போயிட்டோம் நாங்களாம் கொடுக்க முடியாது, காங்கிரஸ் உறவே வேணான்னு சொல்கிறது ஒரு விதம். ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அமைச்சரவை தான் வேணும் அப்படின்னு சொல்கிறது கலைஞர் ரகம். எது புத்திசாலித்தனம் பார்த்தா கலைஞர் ரகம் தான் புத்திசாலித்தனம். ஜெயிலில் வச்சுட்டாங்க, அதுக்காக வீவு பிடிச்சவங்க தான் இன்னும் 2 பேர்த்துக்கு உள்ளே வச்சா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு உள்ள அமைச்சரவையில் பங்கு பெற்றுக்கிட்டு அப்படியே நைஸாக வெளியில் வரது தான் புச்சாலித்தனம். அதுதான் சாதுரியம்ங்கிறார் அவர். இப்போ காங்கிரஸ் விஷயத்துக்கு வருவோம். இப்போ காங்கிரஸ் கடைசியாக ராகுல் காந்தியை போய் கனிமொழி அவர்கள் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு 30% வேணும், 6 மேயர் வேணும், இதெல்லாம் அவர் கேட்டது. அதே மாதிரி முக்கியமாக ஒரு கையெழுத்து போட்டு தரணும், 2019 தேர்தலில் எங்களுக்கு 15 சீட்டு வேணும், இப்போ இருக்க 10 சீட்டு பத்தாது, இப்போவே எழுதி கொடுங்க, கூட்டணிக்கு ஒத்துக்கிறோம். ஏன்னா இல்லைன்னா முகுல் வாஸ்னிக்கு அடுத்த வாரம் வராரு, அவர்கிட்ட பேசுங்க. ஏற்கனவே கிரிஷ் ஜோடங்கர் போய் பேசுனது ஸ்டாலினுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா கிரிஷ் ஜோடங்கர் அதிகமான எண்ணிக்கையில் கேட்குறாரு, டிமாண்ட் வைக்கிறாரு அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறார். அப்போ கனிமொழி அவர்கள் நேரடியாக ராகுல் காந்தி இருக்கும்போதே ஸ்டாலின்கிட்ட பேசினாராம் ஃபோனில்.
அவர் ஒற்றை வரியில் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் அவர் மட்டும் முடிவு எடுக்க முடியாது, அவர் நிறைய பேர்கிட்ட கேட்பார். இப்போ திமுக என்ன முடிவில் இருக்குன்னா, எப்பாடுபட்டாவது காங்கிரஸை கூட்டணியில் வைக்கணும். நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், காங்கிரஸ் கடைசி நிலைமையில் தான் விட்டுட்டு போகும்போது இப்போ வரைக்கும் திமுக கூட்டணி தான். ஏன்னா அவங்களுக்கு இது சேஃப்னு நினைக்கிறாங்க, திமுக ரொம்ப சேஃப்னு நினைக்கிறாங்க. திமுக நினைக்குது காங்கிரஸை விட்டுறக்கூடாது, விஜய் பக்கம் இது போயிட்டாங்கன்னா சிறுபான்மை வாக்குகள் போயிடும். அது திமுகவுக்கு நல்லா தெரியும். அதனால தான் ரொம்ப கவனமாக கையாடுறாங்க. போன ஆகஸ்ட் மாதம் கூட்டணி கட்சி தலைவர்கள் அழைச்சி டெல்லியில் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணிக்கு விருந்து கொடுக்கும்போது டிஆர் பால் அப்போவே சொல்கிறார், இப்போவே பாருங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு உங்கள் ஆளுங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ராகுல் காந்தி பெருசாக அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை விரிவுபடுத்தினார் சிஎம், அதுக்கு கூப்பிட்டாங்க. ராகுல் காந்தி வந்தால் நல்லாயிருக்கும், கூட்டணி பலமாக இருக்குன்னு காட்டுறதுக்கு, அதுக்கும் போகல. இப்போ நம்ம அந்த லேப்டாப் கொடுக்குற திட்டத்துக்கு கூப்பிட்றாங்க, வரல. அதுக்கப்புறம் தான் நடிகரெல்லாம் வச்சு பண்ணது. அதுக்கப்புறம் கூடலூர் ராகுல் காந்தி வராரு, அப்பையும் ஆராசா பேசியிருக்காரு. பேசுனதுக்கு உங்கள் வீட்டு சாப்பாடு நல்லா இருக்குது, மற்றபடி அந்த குழுவிட்ட பேசுங்கிற மாதிரி சொல்லிட்டார். அப்போ இன்னும் பிடி கொடுக்காமல் பேசி கொண்டிருக்கிறார் ராகுல். நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே பீகாரில் உங்களுக்கு தெரியும், லாலு பிரசாத் யாதவ் உங்கள் பையன் தேஜஸ்வி 2 பேரும் டெல்லிக்கு போய் பேசி 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 அழுத்து போயிட்டாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் காங்கிரஸ் கடைசி வரைக்கும் இதே மாதிரி பண்ணும். காங்கிரஸ் ஆங்கிளிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு டைம். டிவிக்கேன்னு ஒரு கட்சி வரலைன்னா காங்கிரஸ் கம்முன்னு இருக்கும். இன்னும் குறிப்பாக சொன்னால் திமுக கொடுக்கறதா தருவோம், 20 சீட்டு வேணா வாங்குங்கிற ரேஞ்சுக்கு போனாலும் போயிருக்கோம், அவ்வளோதான். அப்போ திமுக இந்த மாதிரி பண்ணுங்கும்போது இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டிவிக்கேக்கு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்து. சார் எல்லா அரசியல் கட்சியும் வளரணும்னு தான் நினைப்பாங்க. இப்போ தொல் திருமாவளவன் மாதிரி எங்களுக்கு சீட்டெல்லாம் முக்கியம் இல்லை, திமுக கூட்டணி தான் வேணும்னு அப்படி முட்டு கொடுத்துட்டு இருந்தால் கட்சியெல்லாம் வளராது. அவங்கவுங்க கட்சியை வளர்க்கணும். இன்னொன்று கூட்டணி ஆட்சி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கடிவாளம் போடலான்னு நான் நினைக்கிறது நல்லது தானே. திமுக தனிப்பெரும் கட்சியாக இன்றைக்கி இருக்கிறனால தானே ஸ்டாலின் நினச்சதெல்லாம் பண்ணுறாரு. இதே கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவில் இருந்தால் கொஞ்சம் பயப்படுவாரா இல்லையா? சில விஷயம்லாம் பண்ணிட முடியுமா? திருப்பரங்குன்ற விஷயம் பல விஷயங்களில் இங்கே பண்ணிட முடியுமா? கம்யூனிஸ்ட்டுகள்லாம் உள்ளே இருந்திருந்தால் இன்றைக்கி முருகன் மாநாடு நடத்துறது, அதுக்கப்புறம் திருப்பரங்குன்ற விஷயத்தில் இவங்க ரெட்டை வேடம் இதெல்லாம் பண்ண முடியுமா? பரந்தூர் விஷயம், ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம். அப்போ இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இன்றைக்கி ராகுல் காந்தி பிப்ரவரி 4ஆம் தேதி முகுல் வாசனிக்கு வராரு, அவர்கிட்ட பேசிக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு திமுகவுக்கு என்ன பிரச்சனைனா, எந்த கருத்து கணிப்பு எடுத்தாலும் காங்கிரஸை விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆபத்துங்கிறது தான் ரிப்போர்ட். திடீர்னு ஐயா ராமதாஸ், நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஐயா வந்தாலும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி ரிப்போர்ட்டு விசிக்காக எதுக்குது. அதனால் ராமதாஸ் ஐயா இப்போ இல்லை. ராமதாஸ் ஐயாவுக்கு வேறு என்ன ஆப்ஷன்? தனிச்சு நிற்கணும், இல்லை டிவிகேல போகணும், இல்லை என்டிஏக்கு போகணும். என்டிஏக்கு போகக்கூடிய முடிவை எடுப்பார் தான் நானாக நினச்சிட்ருக்கேன். ஏன்னா அவர் கொஞ்சம் அனுபவமானவர், அவருக்கு தெரியும் தன்னுடைய பலம் என்ன, எதிரியினுடைய பலம் என்னன்னு அவருக்கு தெரியும். அப்போ கனிமொழி அவர்கள் போய் பேசி கூட கரார் காட்டுகிறார் ராகுல் அப்படிங்கும்போது இன்றைக்கி திமுகவுக்கு கொஞ்சம் அச்சத்தோடையே பார்க்குறாங்க. ஏன்னா கூட்டணிலாம் ஃபைனலைஸ் ஆகி நம்ம சீக்கிரம் பிரச்சாரத்துக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் இப்போ கொஞ்சம் அணை போடுது. அப்போ சபரீசன் போய் நடக்கலை, இப்போ கனிமொழி போயும் பெருசாக ஒன்றும் ரியாக்ஷன் இல்லை. முகுல் வாசனிக்கு வந்தால் தான் முடியுங்கிற கட்டாயத்துக்கு வந்துருச்சு. அவங்க ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக இருக்கார், போன சீட்டு முடியாது, அது ரொம்ப தெளிவாக இருக்கார். நம்மளுடைய கால்குலேஷனில் அவர் என்ன கேட்குறாரு, ஏற்கனவே ஒரு எம்பி தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னா 39 வருது. அது இல்லாமல் கன்னியாகுமரியில் குளச்சல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளவங்காடு, அப்புறம் இன்னொன்று, இந்த 3லேயும் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இப்போ எம்எல்ஏவாக சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காங்க. அதனால் அந்த 3ஐயும் சேர்த்தா 31 கிட்ட வருது. அந்த மாவட்டத்தில் ஒரு 2 கொடுங்க, அப்போ டோட்டலாக 41 கொடுங்கன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்சு அடித்து பிடிச்சி ஒரு 30 சீட்டில் நிற்பாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா திமுக 30 கொடுக்க ரெடி, ஆனால் இன்னமும் உடன்பாடு வெட்டப்படலை. அதனால் 31 32 கிட்ட வரும்னு நினைக்கிறோம். பட் செட்டில் ஆகிடுவாங்கன்னு தான் நினைக்கிறோம். இன்னொரு பக்கம் டிவிக்கே ரொம்ப வெளிப்படையாக சொல்லிடுச்சான். அதாவது நைட்டு 10 மணிக்கு மேலே நட்சத்திர விடுதியில் பேசி நாங்கள் உங்களோட கூட்டணிக்கு வரலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க. ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி விஜயை பார்க்குறாரு அப்படின்னு கனிமொழி அவர்கள் ராகுல்கிட்ட சொல்லும்போது, இல்லைங்க அவர் காரியை கண்டிச்சிட்டாரு, இது ஒரு பெரிய தேசிய கட்சிங்க, அதெல்லாம் 4 பேர் 4 விதமாக பேசுங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்கன்ட்டாராம் ராகுல். பிரவீன் காந்தி பற்றி குறை சொல்ல போய் அவரை பெருசாக ராகுல் காந்தி கண்டிக்காத மாதிரி பேசுகிறாராம் இவங்ககிட்ட, கனிமொழிகிட்ட. அது ஒரு பெரிய அப்செட். என்னடா அது இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம், உங்கள் அண்ணன்ட்ட சொல்லிடுங்க, எழுத்துப்பூர்வமாக கையெழுத்து போட்டு கொடுங்க, 2019 எங்களுக்கு 15 சீட்டுன்னு சொல்லுங்கள், இப்போவே நாங்கள் கூட்டணிக்கு வரோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் கனிமொழி சொல்லியிருக்காங்க. அதனால தான் நேற்று பேசிய எடப்பாடி பழனிசாமி அந்த எதிர்க்கட்சி தலைவர் அவர் சொல்கிற பாயிண்ட் வேல்யூபிள். ஏன்னா அவருக்கும் பல தகவல்கள் தெரியும்.
ரொம்ப தெளிவாக சொல்கிறார். காங்கிரஸ் வந்து நம்ம கைவிட்டு போகாதுன்னு உதயநிதி சொல்கிறாரு. காங்கிரஸ் கைவிட்டு போகிற நிலைமைக்கு வந்துட்டார். நேற்று அவர் சொன்னது என்னென்னா இதை வச்சு தான். மேலே பிஜேபி என்ன நினைக்குது, ஒருவேளை காங்கிரஸ் வந்து விஜயோட போயிட்டா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதியாக நம்புகிறாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்திகள் இதுதான். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை செய்திகளை பேச போகிறோம், பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுடைய எந்த விதமான விஷயம்னாலும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் கருத்துக்கள் ரொம்ப முக்கியம்னு பார்க்குறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.